எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 29 மற்றும் 30ஆம் தேதி மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். சரி கவனிங்க. 27, 28 மே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதலாவது 9000 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ரயில் என்ஜின் எங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். இந்தியா காற்று மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3வது. இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி %% உயர்ந்துள்ளது? ஆன்சர் 6.47%. AMCA போர் விமானங்கள் கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, CII. DRDO தலைவருக்கு மேலும் எத்தனை ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 ஆண்டு. 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் குல்வீர் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மே 27ஆம் தேதி. பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. உலகின் மிக உயர்ந்த தெளிவுதிறன் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஆடி இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நீரஜ் சோப்ரா. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 29, 30 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது 30ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச், அதாவது ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் குரூப் 1 எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10+ ரிவிஷன் டெஸ்ட் இதில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 200 கொஸ்டின் இருக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து 300 ரூபி. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுப்போம். ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லி 300 ரூபிக்கு பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கங்க. காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது தவிர்த்து லைவ் கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, மேக்ஸுக்கு, அப்புறம் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எளிமை ஆளுமை திட்டம் அரசின் முக்கியமான எத்தனை சேவைகளை விரைவாக பெற தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 10 சேவைகள். இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான 10 சேவைகளை எளிமையாகவும் விரைவாகவும் பெறுவதற்காக எளிமை ஆளுமை அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 10 சேவைகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கீம் எப்போனா மே 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 சேவைகள்னு பார்த்தோம். என்னென்ன சேவைகள், அதை எப்படி எளிமையாக கொடுப்பாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இணைய வழியிலே வந்து அந்த ஒரு சில அனுமதிகள்லாம் பெறணும் இல்லையா? இப்போ பொது கட்டடம் இருக்குன்னா அதுக்கான உரிமம் வாங்குறது, சுகாதார வளாகம் இருக்குன்னா அதுக்கான சுகாதார சான்றிதழ் வாங்குறது, விடுதிகள் அமைக்கிறாங்கன்னா அதுக்கான உரிமம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-6 மாதம் ஆகும். அதுக்கான உரிமம் பதிவு செய்யறதுக்கான காலமே வந்து ஒரு 3 மந்த் ஆயிரும். ஸோ இதை எளிமையாக விரைவாக முடிக்கும் வகையில் இணைய வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உரிமத்தையும் அந்த பதிவு சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சுகாதார சான்றிதழ் வாங்கணும்னா 3 மந்த்து கிட்டத்தட்ட ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரே நாளில் இணைய வழியில் இந்த சுகாதார சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. QR கோட் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும்னு. அதே மாதிரி பொது கட்டட உரிமம். ஸோ ஒரு கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடத்துக்கான உரிமம் வாங்குற நடைமுறையும் ஒரு 3 to 6 மந்த் கிட்ட ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ஒரே நாளில் இந்த சான்றிதழ், இந்த உரிமத்தை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டட உரிமை சான்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சான்று 3 வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி இருந்தது. அதை இப்போ என்னவா மாற்றிருக்காங்கன்னா, இப்போ அந்த கட்டடத்துக்கான உரிமைத்தன்மை சான்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த உறுதித்தன்மை சான்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சான்றுல எவ்வளோ காலம் குறிப்பிட்டு இருக்காங்களோ அந்த காலம் வரைக்கும் இந்த உரிமமானது செல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், முதியோர் இல்லங்கள் அமைக்கிறாங்க, விடுதிகள் அமைக்கிறாங்க, அதெல்லாம் பதிவு செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகாது. ஒரே நாளில் நீங்கள் இணைய வழி மூலமாகவே பதிவு செய்து கொள்ளலாம். சொத்து மதிப்பு சான்றிதழ் இப்போ நீக்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 10 சேவைகளை நீங்கள் எளிமையாக விரைவாக பெறுவதற்காக எளிமை ஆளுமை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், 2024 to 25 நிதியாண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 8104. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கடந்த நிதியாண்டுல இந்தியாவுடைய மொத்த அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது இப்போ 8104 கோடி டாலரா அதிகரிச்சிருக்கு. அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னா என்னன்னா, வெளிநாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றது, அந்நிய நாடுகள் இங்க முதலீடு செய்யறதா நம்ம என்ன சொல்றோம், அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்றோம். கடந்த நிதியாண்டுல மட்டுமே வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவுக்கு இந்த அந்நிய நேரடி முதலீடுங்கிறது ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 8104 கோடி டாலர். இதுல பாத்தீங்கன்னா அதிகமா எந்த மாநிலத்துல வந்து அந்நிய நேரடி முதலீடு அதிகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால கடந்த நிதியாண்டுல 1960 கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கர்நாடகா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, தில்லி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கு. ஸோ கடந்த நிதியாண்டுல நம்ம தமிழ்நாடு எவ்வளவு அந்நிய நேரடி முதலீடை ஈர்த்திருக்கு அப்படின்னா 368 கோடி டாலர் வந்து ஈர்த்திருக்கு. நெக்ஸ்ட், இப்போ அந்நிய நேரடி முதலீடுல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மொத்தமாவே ஒரு 8000 கோடி டாலர் கிட்ட நமக்கு இந்தியா வந்து கடந்த நிதியாண்டுல அந்நிய நேரடி முதலீடை ஈர்த்திருக்கு. அதுல மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பங்கு மட்டுமே 39%, கர்நாடகாவுடைய பங்களிப்பு 13%, தில்லியோட பங்களிப்பு 12% இருக்கு. நெக்ஸ்ட், இப்போ போன நிதியாண்டுல நம்ம அந்நிய நேரடி முதலீடு ஒரு 8104 கோடி டாலர் ஈர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல அதிகமா எந்த நாட்டுக்கிட்டேருந்து அந்த அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குன்னா சிங்கப்பூர்ல இருந்தா அதிகமாக அந்நிய நேரடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு. 1494 கோடி சிங்கப்பூர் தான் இங்க முதலீடு செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுல. அதுக்கு அடுத்த இடங்கள்ல மொரீஷியஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ், அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல வந்து அமெரிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல 14% இந்த அந்நிய நேரடி முதலீடானது அதிகரிச்சு 8104 கோடி டாலரா இருக்கு அந்த அந்நிய நேரடி முதலீடு. இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நம்ம பெற்ற அந்நிய நேரடி முதலீடை விட அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த நிதியாண்டு இப்போ நம்ம பார்த்தது 2024 to 25 நிதியாண்டுல 8104 கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடுன்னு பார்த்தோம். அதுக்கு முந்தைய நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 7130 கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின், 2016 HO3 விண்கல் ஆய்விற்காக தியான்வென் 2 விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. ஸோ அதாவது பாருங்க, 2016 HO3 அப்படிங்கிற விண்கல்ல ஆய்வு செய்யறதுக்காக தியான்வென் 2 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை இப்போ சீனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த 2016 HO3 அப்படிங்கிற விண்கல்ல ஆய்வு செய்யறாங்க அப்படின்னா, ஸோ இதை ஆய்வு செய்வதன் மூலமாக இந்த உலகத்தோட தோற்றம், பூமியோட தோற்றம், உயிரினங்களோட தோற்றம், இது போன்ற விவரங்களை இன்னும் நம்ம அறிய முடியாத நிறைய விஷயங்களை அறிவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. அதனாலதான் சீன விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா இப்போ அந்த 2016 HO3 அப்படிங்கிற விண்கல்லேருந்து மண்ணு, கல், இந்த மாதிரி கனிம மாதிரிகளை சேகரித்து வருவதற்காக தியான்வென் 2 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. எந்த ராக்கெட் மூலமா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் 3B அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக இந்த செயற்கைக்கோள தியான்வென் 2 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சீனாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான CNSA தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விண்கல் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. செவ்வாய் கிரகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த விண்கல்ல தான் அந்த மாதிரிகள் வந்து சேகரிச்சு வர போறாங்க. ஸோ இப்போ அனுப்புறது 2 வருஷம் கழிச்சு அந்த விண்கல்ல உள்ள மாதிரிகளை சேகரிச்சு பூமிக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியான்வென் 2 அப்படிங்கிற விண்கலம் பாத்தீங்கன்னா இந்த விண்கல் மட்டும், அதாவது இந்த விண்கல்லை பத்தி மட்டும் இல்லாம 311B அப்படிங்கிற வால் நட்சத்திரத்தையும் இது ஆய்வு செய்யும். 311B அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரத்தையும் ஆய்வு செய்யும் சொல்லியிருக்காங்க. 4வது கேள்வி, சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி டையூ. ஸோ தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் டையூ மாவட்டம். இப்போ நம்ம நாட்டிலே வந்து சூரிய சக்தி மூலமாக அந்த மாவட்டத்துக்கு தேவையான முழு மின்சார தேவையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு மாவட்டமாக டையூ மாவட்டம் இப்போ உருவெடுத்திருக்கு. அதாவது இந்த டையூ மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அவங்களுக்கு 11.88 மெகாவாட் மின்சாரமானது தேவைப்படுது. அவங்களுக்கு இந்த முழு மின்சார தேவையுமே சூரிய ஆற்றல் மூலமாக அவங்க வந்து
பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சூரிய ஆற்றல் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரமே அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யுது. ஸோ அதன்படி நம்ம நாட்டிலே வந்து முழு மின் தேவையுமே சூரிய ஆற்றல் மூலமாக பூர்த்தி செய்த முதல் மாவட்டமாக டையூ இருக்கு. டையூ வந்து தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். ஸோ இதை யார் அறிவிச்சிருக்கா ரீசெண்டா அப்படின்னா மத்திய புது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சரான பிரகலாத் ஜோஷி அவர்கள் தான் இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம அந்த சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதை ஊக்குவிக்கும் வகையில நம்ம இந்தியாவில வந்து பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின் உற்பத்தி திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. அடுத்து 5வது கேள்வி, உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை எனும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருவாரூர். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக இந்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக, இப்போ நம்ம எப்படி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்ம பார்க்குறோம், அந்த ஸ்கீம் எதுக்காகனா தொற்றா நோயாளிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு அவங்களுக்கு சிகிச்சைகளை வழங்கணுங்கிறதுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அந்த மாதிரி விவசாயிகளை தேடி போய் அந்த விவசாயத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விவசாய நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க இல்லையா, அந்த திட்டங்கள்லாம் அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. வேளாண் நிதிநிலை அறிக்கை இந்த நிதியாண்டில் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, அந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீமை. இப்போ அந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திருவாரூர்ல இருக்கக்கூடிய மாணிக்கமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எப்போ தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு, மே 29ஆம் தேதி தான் இந்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு, வேளாண் சேவைகளை வந்து விரிவாக்கம் செய்யணும், அந்த விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், கிராமத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. இதை எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னா முகாம்கள் நடத்த போறாங்க. ஸோ முகாம்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல எத்தனை கிராமங்கள் இருக்குன்னா ஒரு 17,114 கிராமங்கள்ல இந்த திட்டமானது செயல்படுத்த போறாங்க. இந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டம், ஸோ மாவட்டம் வட்டம் பார்ப்போம் இல்லையா, ஒவ்வொரு வட்டத்திலையும் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள்ல நடத்துவாங்க முகாம்களை ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டத்திலையுமே ஒவ்வொரு மாதமும் 4 கிராமங்கள் சொல்லிட்டு மொத்தமா மாதந்தோறும் 1540 கிராமங்கள்ல முகாம்களை வந்து மேற்கொள்ள போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த முகாம்கள் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இந்த நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்களே அந்த பலன்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும், விவசாயமானது இன்னும் மேம்படுத்தப்படும். நெக்ஸ்ட் 6வது கேள்வி, புல்வாமா தாக்குதல் எந்த ஆண்டு நடந்தது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. ஸோ ஆப்ஷன் சி 2019ஆம் ஆண்டு தான் புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றது. இப்போ எதுக்காக இந்த புல்வாமா தாக்குதல் பத்தி பார்க்குறோம்னா, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் அலிபூர்துவாருக்கு சென்றிருக்காரு. அங்கே நடந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு 1010 கோடி மதிப்பிலான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது வீடுகளுக்கு அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குழாய் மூலமாக எரிவாயு வந்து விநியோகிக்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது அந்த திட்டத்தை தொடங்குறதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சியில பேசிய போது என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தாக்குதலுக்கு எப்போதுமே இந்தியா வந்து பதிலடி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016 உரி பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு இந்திய ராணுவம் எல்லை தாண்டி போய் தாக்குதலை நடத்தியிருப்பாங்க பதிலடியாக. 2019 புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கு இந்திய வான்வழி தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில. அடுத்து 2025 இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல தாக்குதல் நடைபெற்றது. ஸோ இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஒரு நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. அது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து 7வது கேள்வி, 7வது மாநில நிதி ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே அலாவுதீன். ஸோ இப்போ 7வது மாநில நிதி ஆணையமானது கே அலாவுதீன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மத்திய நிதி ஆணையம் பார்த்துருப்போம், இப்போ மாநில நிதி ஆணையம் பார்க்குறோம். மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது எதுக்காக அமைக்கிறாங்கன்னா, இப்போ நகர்ப்புற பகுதிகள் அப்புறம் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி நிதி நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு செய்வாங்க. இன்னொன்று
மாநில அரசு இந்த நகர்ப்புற பகுதிகள் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளோ நிதி பகிர்வு செய்யணும் அது தொடர்பாக ஆய்வு செஞ்சு இந்த மாநில நிதி ஆணையமானது பரிந்துரை அளிப்பாங்க. இப்போ எப்படி நம்ம மத்திய அரசு வந்து நிதி ஆணையம் அமைக்கிறாங்க இல்லையா, இப்போ லாஸ்டா கூட 16வது நிதி ஆணையம் அமைச்சிருப்பாங்க. யாருடைய தலைமையில அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தலைமையில அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிதிக்குழு என்ன பண்ணுவாங்க, இந்த நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில எவ்வளோ % வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரை அளிப்பாங்க. அந்த மாதிரி மாநில அரசு வந்து நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளவு பகிர்வு செய்யணும், அங்கே நிதி நிலைமை எப்படி இருக்கு, இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த மாநில நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. இந்த வருஷம் 7வது மாநில நிதி ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதோடைய தலைவராக யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற IAS ஆஃபீஸரான கே அலாவுதீன் தான் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிதி ஆணையத்துல, அதாவது மாநில நிதி ஆணையத்துல அலுவல் சாரா உறுப்பினராக N தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உறுப்பினர்களாக நகராட்சி நிர்வாக இயக்குனர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர், அடுத்து பேரூராட்சிகளின் ஆணையர் வந்து உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. அடுத்து இந்த ஆணையத்துடைய செயலராக பிரதீக் தயாள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமைச்சிருக்காங்களே இந்த 7வது மாநில நிதி ஆணையம், இவங்களுடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா வர ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா அதோடைய பரிந்துரைகள் வந்து எப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா வர 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் 1லேருந்து அடுத்து வர 5 ஆண்டுகளுக்கு அவங்க அந்த அறிக்கையில என்ன பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்களோ அது வந்து அமல்ல இருக்கும். சரியா? 8வது கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 34. ஸோ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தலைமை நீதிபதி அப்புறம் 3 நீதிபதிகள்னு சொல்லிட்டு மொத்தமா 34 நீதிபதிகள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் 34ன்னு பார்த்துருக்கோம். ஏன் பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொலிஜியம் வந்து ஒரு 3 நீதிபதிகளை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறதுக்காக பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இப்போ 3 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னா NV அஞ்சாரியா, அடுத்து விஜய் பிஷ்னோய், அடுத்து AS சந்துர்கர், இவங்க 3 பேர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல NV அஞ்சாரியா வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அடுத்து விஜய் பிஷ்னோய் வந்து குவஹாத்தி உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அடுத்து AS சந்துர்கர் என்பவர் வந்து மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி. இவங்க 3 பேர் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸா நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 34ஆக உயருது. அதாவது அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கையோட ரீச் பண்றாங்க. இப்போ 3 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா முழுமையடையுது. அடுத்து 9th கொஸ்டின், ஜோதி ஆராஜி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் A தடகளம். ஸோ ஜோதி ஆராஜி பார்த்தீங்கன்னா தடகள வீராங்கனை. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த தடை தாண்டும் ஓட்டத்தில் வந்து, அதாவது ஹர்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 100 மீட்டர் ஹர்டில்ஸ், அதில் வந்து பிளே பண்ணுறாங்க. இப்போது தென்கொரியால 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றது. இதில் மகளிருக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்துல பாத்தீங்கன்னா ஜோதி ஆராஜ் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. 12.96 வினாடிகள் இலக்கை எட்டி தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து அதே போட்டியில ஆடவருக்கான ஸ்டீபிள் சேஸ்ல இந்திய வீரர் அவினாஷ் ஷேபிள் என்பவர் பாத்தீங்கன்னா 8 நிமிடங்கள் 20.92 வினாடிகள் இலக்கை எட்டி தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காரு இந்த அவினாஷ் ஷேபிள் என்பவரும். அடுத்து மகளிருக்கான 400 மீட்டர் ரிலேலையும் சரி இந்தியா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்கு. அதே மாதிரி 400 மீட்டர் கலப்பு ரிலேலையும் இந்தியா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. அதுல மகளிருக்கான 400 மீட்டர் ரிலேல வந்து இந்திய வீராங்கனைகளான ஜிஸ்னா மேத்யூ, ரூபல் சௌதரி, அடுத்து குஞ்சா ரஜிதா, அடுத்து சுபா வெங்கடேசன் ஆகியோர் கூட்டணி வந்து 3 நிமிடங்கள் 34.18 வினாடிகள் இலக்கை எட்டி தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க. கலப்பு ரிலேல பாத்தீங்கன்னா இந்தியாவின் ரூபல் சௌதரி, சந்தோஷ்குமார், விஷால் TK, சுபா வெங்கடேசன் ஆகியோர் வந்து 3 நிமிடங்கள் 18.12 வினாடிகள் இலக்கை எட்டி தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க. 10வது கேள்வி, சமீபத்தில் காலமான ராஜேஷ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் நடிகர். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகரான ராஜேஷ் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்தின் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமாகிறாரு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பல்வேறு மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போ ரீசனாக இவர் காலமாயிருக்காரு நடிகர் ராஜேஷ்.
11வது கேள்வி, வாசிப்பு வாரம் திட்டம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 1 முதல் 8ஆம் வகுப்பு. ஸோ 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இப்போ வாசிப்பு வாரம் திட்டமானது செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா குழு விவாதம், அப்புறம் நடிப்பு, கலந்துரையாடல், கதை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு செயல்பாடுகள் அவங்களுக்கு வழங்கும் வகையில இப்போ வாசிப்பு வாரம் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 11 நகராட்சிகளை வந்து தரம் உயர்த்துவதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது பழனி, குன்றத்தூர் உள்ளிட்ட ஒரு 11 நகராட்சிகளை இப்போ தரம் உயர்த்துவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. எப்படி தரம் உயர்த்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதோடைய வருவாய் அடிப்படையில தான். இப்போ நகராட்சிகள் இருக்கு இல்லையா, அதோடைய வருவாய் அடிப்படையில சிறப்பு நிலை நகராட்சி, தேர்வு நிலை நகராட்சி, முதல் நிலை நகராட்சி, 2ஆம் நிலை நகராட்சின்னு சொல்லிட்டு தரம் உயர்த்துறாங்க. இப்போ சிறப்பு நிலை நகராட்சி அப்படின்னா அந்த நகராட்சியுடைய ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கும் மேல இருந்துச்சுன்னா அந்த நகராட்சி வந்து சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அதே மாதிரி தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இருக்கணும். அடுத்து முதல் நிலை நகராட்சிக்கு பார்த்தீங்கன்னா 9 கோடி வரைக்கும் வருவாய் இருக்கணும். 2ஆம் நிலை நகராட்சி அப்படின்னா 6 கோடிக்கும் மிகாமல் வருவாய் இருக்கணும். ஸோ அப்படின்னா தரம் உயர்த்துறாங்க. அந்த மாதிரி இப்போ பழனி, குன்றத்தூர், அப்புறம் திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, நந்திவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம், அடுத்து மாங்காடு, குன்றத்தூர் பார்த்தாச்சு, அடுத்து வெள்ளைக்கோவில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியலூர், அம்பாசமுத்திரம் ஆகிய ஒரு 11 நகராட்சிகளை அதோட வருவாய் அடிப்படையில் சிறப்பு நிலை நகராட்சி, தேர்வுநிலை நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு தரம் உயர்த்துவதாக தமிழக அரசு இப்போ அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை. ஸோ இந்த போர் காரணமாகவோ வன்முறை காரணமாகவோ ஒரு சில நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த நாடுகளில் வந்து அமைதியை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில் ஐநா அமைதிப்படை அப்படிங்கிறது இயங்குது. ஸோ இந்த ஐநா அமைதிப்படைக்கு அதிகமான வீரர்களை வழங்கக்கூடிய நாடுகளில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. இந்தியாவிலேருந்து அதிகமான வீரர்கள் அனுப்பப்படுறாங்க ஐநா அமைதிப்படைக்காக. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ 5300க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், காவல்துறையினர் வந்து ஐநா அமைதிப்படையில் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியா சார்பில். சரிங்களா? இப்போ இந்த ஐநா அமைதிப்படையில் ஒர்க் பண்ண ஒரு 2 இந்திய வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ கௌரவமானது வழங்கப்படுகிறது. அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐநா அமைதிப்படையில் பணிபுரிந்த ஒரு 57 வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு டார்க் ஹேமர்ஸ் ஜோல்ட் அப்படிங்கிற பதக்கமானது வழங்கப்படுகிறது. அதில் இந்தியாவை சேர்ந்த 2 பேரும் அந்த பதக்கத்தை வந்து பெறுவாங்க. அடுத்து, இந்தியா உள்ளிட்ட ஏறத்தாழ உலகின் அனைத்து நாடுகளிலுமே பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா பொருட்கள், அதுக்கு கூடுதலாக வரி விதிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியானது அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரி வந்து செல்லாது, அதுக்கு தடை விதிப்பதாக அந்த அமெரிக்க நாட்டு நீதிமன்றமானது அறிவிச்சிருக்கு, தடை விதிச்சிருக்கு அந்த வரிக்கு. அடுத்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம், அதாவது AMCA போர் விமானத்தை வடிவமைக்கிறதுக்கு இப்போ மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த போர் விமானம் பார்த்தீங்கன்னா 2029ஆம் ஆண்டுக்குள்ள தயாராகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2034ல் இதோடைய மேம்பாட்டு பணிகள் நிறைவடையும், 2035ல் இதோடைய உற்பத்தி தொடங்கும், அடுத்து 2029க்குள்ள அது தயாராகிரும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்பேஸ் எக்ஸ். எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிருச்சு இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட். மறுபடியும் இப்போ சோதனை செஞ்சிருக்காங்க, அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதத்துக்குள்ள 31,600 கோடி கடன் வழங்குவதாக சீனா வந்து உறுதியளிச்சிருக்கு. அடுத்த, திருமணமான அரசு பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பணியாற்றுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கர்ப்ப காலத்தில் 9 மாதம் விடுப்பு இருந்துச்சு முன்னாடி, இதை வந்து இப்போ 1 வருஷமாக உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1 வருஷமும் அவங்க ஊதியத்தோட தான் அந்த விடுப்பானது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த தகுதி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது தகுதிக்கான் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஒரு பெண் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தகுதிக்கான் பருவம் அப்போ, அதாவது அவங்களுடைய ப்ரொமோஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு பருவம் அது. ஸோ அந்த டைமில் அவங்க ப்ரெக்னன்சி பீரியடில் லீவ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அந்த விடுப்பு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த தகுதிக்கான பருவத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 1 இயர் வந்து அவங்க 1 இயர் முடிச்சு தான் ஜாயின் பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. அப்படி இல்லாமல் அந்த டைமே இந்த தகுதிக்கான் பருவத்துக்கு கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்து,
உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சார்பில் இப்போ அறிஞர்கள் அவயம் அப்படிங்கிற நிகழ்வானது தொடங்கப்பட்டிருக்கு. அறிஞர்கள் அவயம், அதாவது நம்ம தமிழர்களுடைய சிறப்புகள் குறித்து அனைத்து துறைகள்லையுமே இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாதிரி உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது தொடர்பாக அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட கலந்துரையாடும் வகையில் இந்த அறிஞர்கள் அவயம் அப்படிங்கிற நிகழ்வானது நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2025 to 26 ஆண்டுல பாத்தீங்கன்னா காரிஃப் சந்தை பருவத்துல நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை இப்போ 2369 அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 3% அளவுக்கு அதிகரிச்சு குவிண்டாலுக்கு 2369 அந்த விலையை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தொடர்பாக விசாரிச்ச மகளிர் நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த கைது செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த வழக்குல ஞானசேகரன் அவர்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அவங்களுக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 1க்குள்ள வாங்கிக்கிறீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு மட்டும் பை பண்ணிக்கலாம். 12 மந்த் ஏப்ரல் வரைக்கும் இப்போ அவைலபிளா இருக்கு. அது வரைக்கும் உள்ள எனி 12 மந்த் நீங்க 300 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவிஷன் பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 300. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் பேட்ச். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஜூன் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஜிகே டெஸ்ட் பேட்ச் குரூப் 2, 2A, குரூப் 4க்காக படிக்கிறவங்களுக்கு ஃபீஸ் 500 ரூபாய். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எளிமை ஆளுமை திட்டம் அரசின் முக்கியமான எத்தனை சேவைகளை விரைவாக பெற தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 சேவைகள். 2024 to 25 நிதியாண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 8104 கோடி டாலர். 2016 HO3 விண்கல் ஆய்விற்காக தியான்வென் 2 விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்யும் முதல் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி டையூ. உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை எனும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருவாரூர். புல்வாமா தாக்குதல் எந்த ஆண்டு நடந்தது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. 7வது மாநில நிதி ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே அலாவுதீன். உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி 34. ஜோதி ஆராய்ச்சி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தடகளம். சமீபத்தில் காலமான ராஜேஷ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடிகர். வாசிப்பு வாரம் திட்டம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.